السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق ليشهدوا منافع لهم. صدق الله العظيم. எல்லாம் புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சாந்தியும் நமது உயிரினம் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் இறைநேசர்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. நாம் இங்கே ஆரம்பம் கண்ணியத்திற்கு மிகுந்த மேன்மைக்கு முறைத்தான பெரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உணர்வார்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய மேலான பொருத்தத்தினை பெற்ற சாலிஹீன்களின் கூட்டத்தில் நம்மை எல்லாம் கபூல் செய்து புரிவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினால் புனிதமிக்க துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களை நாம் எல்லாம் முன்னோக்கி இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அந்த நாட்களை அடைய பெற்று அதிலே மிகச்சிறந்த அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்கான நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு சொற்பகால வாழ்வை ஆயுளை தந்திருந்தாலும் சில சிறந்த நாட்களை தந்து இரவுகளை தந்து அதிலே அமல் செய்யக்கூடிய நல் வாய்ப்பினை அல்லாஹு தஆலா தந்து அதை சரியான முறையிலே அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்துவோமேயானால் அதற்கான பலாபலனை நாம் இவ்வுலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் அடைந்து கொள்ள முடியும் என்பதில் சந்தேகமில்லை. அல்லாஹு தஆலா அப்படி சிறந்த இரவுகளையும் நாட்களையும் தந்த நம்மை மேன்மைப்படுத்துகிறான். அந்த வகையில் எதிர்வரக்கூடிய துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள் உலகத்தின் ஆகச் சிறந்த நாட்கள் என்ற ஹதீஸிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள், மாமின் ஐயாமின் அல் அமலு சாலிஹு ஃபியா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாம். இந்த நாட்கள் துல்ஹஜ்ஜினுடைய இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை விட மிகச்சிறந்த அமல் எதுவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக இருக்க முடியாது என்கின்ற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹதீஸிலே சொல்வார்கள். அப்படி துல்ஹஜ்ஜினுடைய அந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு அவ்வளவு விருப்பமானது, அவ்வளவு பிரியமானது என்பது ஹதீஸிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அபூ உஸ்மான் நஹ்தி ரஹ்மத்துல்லாஹ் என்பவர்கள் சொல்வார்கள், மிகச்சிறந்த ஹதீஸ்களை வல்லுநர்களிலே ஒருவர், முன்னோர்கள் சாலிஹீன்கள் நன்மக்களான நம்முடைய முன்னோர்கள் 10 நாட்கள் வருடத்திலே 10 நாட்களை கண்ணியப்படுத்தி வரக்கூடிய ஒரு நிலையில் இருந்தார்கள். வருடத்திலே 10 நாட்கள் இருக்கிறது. ரமலான் மாதத்தினுடைய இறுதி 10 நாட்கள் சிறந்த நாட்கள். அதில் லைலத்துல் கத்ரை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அந்த நாட்களை கண்ணியப்படுத்துவார்கள். அதே போல முஹர்ரம் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள், அதில் ஆஷுராவுடைய நாள் இருக்கிறது. எனவே அல்லாஹ் தஆலா அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10 நாட்களை சிறந்த நாட்களாக ஆக்கியிருக்கிறான். அதை நம்முடைய முன்னோர்கள் சாலிஹீன்களான நன்மக்கள் அதை கண்ணியப்படுத்தி அதிலே அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றார்கள். அதே போல துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள், இந்த 10 நாட்களில் எல்லாம் ஆகச்சிறந்த நாட்கள், துன்யாவுடைய ஆகச்சிறந்த நாட்கள் என்பதை துல்ஹஜ்ஜினுடைய அந்த ஆரம்ப 10 நாட்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார். ஏனென்று சொன்னால்
ஒட்டுமொத்த அமல்களுடைய சேர்க்கையும் அந்த நாட்களிலே நமக்கு அடங்கப்படுகிறது. தொழுகை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, நோன்பு என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, சதகா ஜகாத் போன்ற விஷயங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஹஜ்ஜினுடைய கிரிகைகள், இஸ்லாத்தினுடைய கடமைகளாக எதுவெல்லாம் இருக்குமோ அத்தனையும் அந்த நாட்களிலே செய்யப்படுகிறது. மற்ற நாட்களிலே ஹஜ்ஜு செய்ய முடியாது. ஆனால் ஹஜ்ஜினுடைய அந்த பிறையிலே நாட்களிலே ஹஜ்ஜினுடைய கிரிகைகள் நடைபெறுகிறது, ஹஜ்ஜினுடைய அமல்கள் நடைபெறுகிறது. அதிலே குர்பானி பிராணியை, பலி பிராணியை அறுத்து பலியிட்டு அதன் வழியாக ஜகாத் சதகா நிறைவேற்றப்படுகிறது. அதே போல பிறை 1 to 9 வரை நோன்பு நோற்பது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. தொழுகை இருக்கிறது, தஸ்பீஹாத்துகள் இருக்கிறது, திக்ருகள் இருக்கிறது. இப்படி எல்லா விதமான அமல்களுடைய ஒட்டு சேர்க்கையும் அந்த ஹஜ்ஜினுடைய ஆரம்ப 10 நாட்களில் இருப்பதன் காரணத்தினால் அந்த நாட்களுக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய கண்ணியத்தை மேன்மை வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு அந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் மிக உகப்பானது என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எல்லாம் கடை வீதிக்கு இந்த நாட்களிலே சென்றால் தக்பீர் சொல்வார்கள். ஹதீஸை சொல்லுகிற இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், தக்பீர் சொல்லக்கூடிய நடைமுறையை கொண்டிருந்தார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஏனென்று சொன்னால் அந்த நாட்களிலே தஸ்பீஹாத்துகள், தக்பீராத்துகள், தஹ்லீல், லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்வது, தக்பீர் சொல்வது, தஸ்பீஹ் சொல்வது, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய பிரியமான ஒரு செயல். கண்ணியத்திற்குரியவர்கள், அல்லாஹு தஆலா ஒவ்வொரு அமல்களுக்கும், அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளுக்கும் ஒரு பிரதிபலிப்பை, ஒரு பராபலனை வைத்திருக்கிறான். அருள்மறை குர்ஆனில் அல்லாஹ் சொன்னான், அக்மிஸ் ஸலாத், தொழுகை நீங்கள் நிலைநாட்டுங்கள், தொழுகை நிலைநிறுத்துங்கள். இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது அருவருக்கத்தக்க காரியங்களிலிருந்து, தடுக்கப்பட்ட அல்லாஹ்வினால் தடை செய்யப்பட்ட ஹராம்களிலிருந்து மனிதனை தடுக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஹாஜிகள் அங்கே ஹஜ்ஜினுடைய அமல்களின் வழியாக, அதனுடைய கிரிகைகளின் வழியாக அங்கே பலாபலனை பெறுகிறார்கள் என்று சொன்னால், அதற்குரிய பலாபலன்களை அங்கே நன்மை அடைந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா இங்கே இன்னும் அந்த ஹஜ்ஜினுடைய வாய்ப்பை தரப்படாத இங்கே உள்ள மக்களுக்கு அந்த ஹஜ்ஜினுடைய நாட்களிலே மிகப்பெரிய பலாபலன்களை வைத்திருக்கிறான். இஸ்லாத்தில் ஒவ்வொரு கடமைகளுக்கும் ஒரு பலன் உண்டு. அந்த வகையிலே தொழுகை என்பது அருவருக்கத்தக்க காரியங்களிலிருந்து, அல்லாஹ்வினால் தடை செய்யப்பட்ட ஹராம்களிலிருந்து மனிதனை பாதுகாக்கிறது என்கிறான் அல்லாஹ் தஆலா. இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். அதே போல நோன்புடைய பலாபலன் என்ன? அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். நோன்பு என்பது அது தக்வாவை தரக்கூடியது. நோன்பினால் என்ன பலாபலன் கிடைக்கும்? தக்குவா கிடைக்கும். நோன்பு நோக்கினால் தக்குவா கிடைக்கும். ஆக தொழுகையின் வழியாக அருவருக்கத்தக்க காரியங்கள், அல்லாஹ்வினால் தடை செய்யப்பட்ட விஷயங்களை எல்லாம் விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். அதனுடைய நற்பலனாக அதை நாம் கண்டுகொள்ள முடியும். அதே போல நோன்பின் வழியாக தக்குவா கிடைக்கும். ஒரு மனிதர் சதகா ஜகாத் போன்றதை கொடுக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஹுது மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கிஹிம் பிஹா. நபியே, நீங்கள் அவர்களுடைய பொருளாதாரங்களிலிருந்து அவர்களுக்குரிய ஜகாத்தை நீங்கள் எடுப்பீராக, அதன் வழியாக அவர்களை நீங்கள் அகமும் புறமும் நீங்கள் சுத்தப்படுத்துங்கள் என்று. ஜகாத் என்பது, சதகா என்பது ஒரு மனிதனுடைய ஃபர்லான ஜகாத் என்பது அவனுடைய பொருளாதாரத்திலே ஏற்படக்கூடிய அழுக்கை நீக்குகிறது. அதே போல சாதாரண சதகா என்பது உள்ளத்தினுடைய அழுக்கை நீக்குகிறது, அவனை பரிசுத்தப்படுத்துகிறது. ஆக ஜகாத், சதகா போன்ற விஷயங்கள் அகத்தையும் புறத்தையும் சுத்தப்படுத்தக்கூடியதாக அமைகிறது என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா அல்மறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இப்படி ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளுக்கும் ஒரு பிரதிபலன், ஒரு பிரயோஜனம் இருக்கிறது, ஒரு தாக்கம் இருக்கிறது, நற்பலன் இருக்கிறது. அதுபோல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅதின் ஃபின்னாஸ் பில் ஹஜ் யதுகு ரிஜால வ அலா குல்லி லாமிரி யதிய மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக் லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும். ஹஜ்ஜினால் என்ன கிடைக்கும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்களை அழைப்பு விடுங்கள் என்று சொன்னார். வஅதின் ஃபின்னாஸ் பில் ஹஜ், ஹஜ்ஜுக்கு நீங்கள் மக்களை அழைப்பு விடுங்கள், நீங்கள் அழைப்பு விடுங்கள், கொண்டு சேர்ப்பது என்னுடைய கடமை என்பதை போல் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான். வாதின் ஃபின்னாஸ் பில் ஹஜ் யதுகு ரிஜால வ அலா குல்லி லாமிரி யதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். மக்கள் வருவார்கள், நடந்தாவது வருவார்கள், மெலிந்த ஒட்டகையிலாவது அவர்கள் இங்கு வந்து சேருவார்கள் என்று அல்லாஹ் சொன்னான்.
மெலிந்த ஒட்டகையிலாவது என்று சொன்னால் குறைந்த வாய்ப்பை பெற்றிருந்தாலும் சரி, ஹஜ்ஜுக்கு நடந்து போனவர்களுடைய வரலாறுகளை கூட நாம் படித்திருக்கிறோம். கேரளாவிலிருந்து நடந்து சென்ற ஒரு நபருடைய செய்திகள் எல்லாம் நாம் சமீபத்திலே படித்திருக்கலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அழைப்பு விடுங்கள், மக்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள், ஹஜ்ஜுக்கான அழைப்பு விடுங்கள், நடந்தாவது வருவார்கள், மெலிந்த ஒட்டகையிலாவது வருவார்கள் என்று சொன்னால் குறைந்த வாய்ப்பு இருந்தாலும் முயற்சித்து நிச்சயமாக வருவார்கள். அவர்களை கொண்டு வருவது என்னுடைய கனவை நீங்கள் அழைப்பு விடுங்கள். எதற்காக? ஹஜ்ஜினுடைய பலாபலன், ஹஜ்ஜினுடைய பலன் என்ன? ஹஜ்ஜினால் என்ன கிடைக்கும்? யஷ்ஹது மனாஃபிஅ லஹும், அவர்களுக்கு பலன் தரக்கூடியதை அவர்கள் பார்ப்பதற்காக வேண்டி, அவர்களுடைய பலாபலன்களை அவர்கள் காண்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்கிறான். அங்கே நற்பலன்கள், ஹஜ்ஜினால் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள், அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்கள், மிகச்சிறந்த அங்கே துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடங்கள், காபா, புனித காபா, புனிதமிக்க இடங்களை அவர்கள் அங்கே காண்பார்கள். இந்த உலகத்தினுடைய பலாபலன்களை காண்பார்கள், மறுமையினுடைய பலாபலன்களை அவர்கள் அங்கே பெறுவார்கள். ஹாஜிகள் லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும், அவர்களுக்கு பலன் தரக்கூடிய பலாபலன்களை அவர்கள் காண்பதற்காக வேண்டி நீங்கள் அவர்களுக்கு அழைப்பு விடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். கணித்துவர்கள் அங்கே ஹாஜிகள் பெறக்கூடிய பலாபலன்கள் என்பது ஹஜ்ஜின் வழியாக அவர்கள் பெறக்கூடிய அந்த கிரிகைகளின் வழியாக, அந்த இடங்களின் வழியாக அவர்கள் பெறக்கூடிய பலாபலன்கள் என்பது சாதாரணமானதல்ல. வரலாற்றிலே நிரம்ப நமக்கு காண கிடைக்கிறது. காபாவுக்கு அருகிலே இருந்து ஒரு 4 2ஆம் தலைமுறையை சார்ந்தவர்கள் துஆ செய்கிறார்கள். 2ஆம் தலைமுறை, அதாவது சஹாபாக்களுடைய காலத்திற்கு அடுத்த காலத்தை சார்ந்தவர்கள். அதிலே ஒருவர் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இரண்டாவது உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முஸ்அப் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, 4 நபர்களும் காபாவுக்கு அருகிலே அமர்ந்து உம்ராவுக்காக சென்றவர்கள். 4 பேர்களும் காபாவுக்கு அருகிலே அமர்ந்திருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு இலக்கு இருக்கிறது, ஒரு லட்சியம் இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு ஆசை இருக்கிறது. அது குறித்து நாம் துஆ செய்வோம் என்று பேசிக் கொள்கிறார்கள். அதில் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒருவர் பேசிக் கொள்கிறார். உங்களுடைய விருப்பம் என்ன, உங்களுடைய விருப்பம் என்ன, நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று ஒருவர் பேசிக் கொள்கிறார். அதில் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், எனக்கு ஒரு பெரிய நிலப்பரப்பை ஆள வேண்டும் என்கிற, ஜனாதிபதியாக ஆக வேண்டும், ஒரு பெரிய நிலப்பரப்பை ஆள வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை இருக்கிறது என்று அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் தாபி அவர்கள் சொன்னார். இரண்டாவதாக உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற அவர்கள் சொன்னார்கள், எனக்கு என்னிடத்திலிருந்து கல்வியை மக்கள் கற்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை என்னிடத்திலிருந்து மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அதே போல முஸ்அப் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஈராக்கை நான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், என்னுடைய ஆசையும். அதே போல் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நான்காவதாக அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலாவுடைய மன்னிப்பை நான் விரும்புகிறேன். உலக ரீதியான விஷயங்களை நீங்கள் எல்லாம் விரும்புகிறீர்கள், ஆனால் அல்லாஹுடைய மன்னிப்பை நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். 4 நபர்களும் காபாவிலிருந்து துஆ செய்கிறார்கள். யார் யார் எதை விருப்பப்பட்டார்களோ அது குறித்தவர்கள் அந்த புனிதமிக்க காபாவிலிருந்து துஆ செய்கிறார்கள். யார் என்ன துஆ செய்தார்களோ அதை மிகச்சரியான முறையிலே அடைந்து கொண்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு பெரிய நிலப்பரப்பை, அவர்கள் நினைத்தபடி அவர்கள் ஆட்சி கட்டிலே அமர்ந்தார்கள். ஒரு பெரிய நிலப்பரப்பை அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அவர்களுடைய துஆவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்தான். அதே போல உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹதீஸிலே ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு நபி மொழியை அறிவிக்கப்படுகிறது என்று சொன்னால், அதில் உர்வா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த அறிவிப்பு வந்து விட்டால் கண்ணை மூடிக்கொண்டு ஏற்றுக்கொள்வார்கள். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வலிமை மிக்க ஒரு அறிவிப்பாளர் உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா. பலதரப்பட்ட மக்கள் அவர்களிடத்திலிருந்து கல்வியை பெற்றார்கள். அவர்களுடைய துஆவும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. மூன்றாவதாக முஸ்அப் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், முஸ்அப் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஈராக்கை ஆட்சி செய்ய வேண்டும், குறிப்பாக ஈராக்கை நான் ஆள வேண்டும் என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அதுபோல ஈராக்கை ஆண்ட ஈராக்கினுடைய ஆட்சியை அவர்கள் நடத்தினார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எனக்கு வேண்டும் என்று கேட்டார்கள். இந்த சம்பவத்தை சரிதை எழுதிவிட்டு அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள்,
மற்றவர்களுக்கெல்லாம் எப்படி அவர்கள் நினைத்தது, விரும்பியது, துஆ செய்தது கிடைக்கப்பெற்றதோ அதுபோல் கியாமத்திலே அல்லாஹ் தஆலாவுடைய மன்னிப்பு இவர்களுக்கும் கிடைக்கப்பெறும் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னார். ஆக இப்படி அங்கே அல்லாஹ் தஆலா துன்யாவுடைய பலன்களை ஹாஜிகளுக்கு தருகிறான். அந்த புனிதமிக்க இடங்களை தரிசிக்கக்கூடியவர்களுக்கு துன்யாவுடைய பலாபலமும் கிடைக்கிறது, ஆகிரத்துடைய பலாபலமும் கிடைக்கிறது. இப்படி கஅபாவிலிருந்து துஆ செய்தவர்கள், அங்கே துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய புனிதனுடைய கஅபா சாதாரணமானதல்ல. இங்கே செய்யப்படக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் அவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரம். இந்த 4 நபர்களுடைய வாழ்க்கையிலே அது நடைபெற்றதை நாம் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. இப்படி அங்கே ஹஜ்ஜின் வழியாக, ஹஜ்ஜினுடைய கிரிகைகள் வழியாக ஹாஜிகள் பெறக்கூடிய மாண்புகளும் மகத்துவமும் பலன்களும் சாதாரணமானதல்ல. அங்கே ஒரு விதத்தில் அவர்கள் பலன்களை, ஒவ்வொரு இபாதத்துக்கும் ஒரு பலன் இருப்பதை போல ஹஜ்ஜுக்கான பலன் அங்கே அவர்களுடைய பலாபலன்களை, அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்களை, அல்லாஹ்வுடைய ஷாயிருல்லாக்களை, அந்த புனித இடங்களுடைய புனித ஸ்தலங்களினுடைய கண்ணியத்தையும் மாண்பையும் மகத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய பிரதிபலிப்பையும் அங்கே அவர்கள் பெறுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இங்கே உள்ள மக்கள் இந்த ஹஜ்ஜினுடைய அந்த வாய்ப்பை, ஹஜ்ஜினுடைய வாய்ப்பை இன்னும் தரப்படாத மக்கள் இங்கே இந்த ஹஜ்ஜினுடைய நாட்களில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய மேன்மை இங்கே பெறுகிறார்கள். நோன்பு என்பது 9 நாட்கள் நோன்பு என்பது ஒரு மிகப்பெரிய நன்மை தரக்கூடியது. இதை திக்ர் செய்வது இந்த நாட்களிலே மற்ற நாட்களெல்லாம் செய்வதை விட, அமல்கள் செய்வதை விட இந்த நாட்களிலே செய்வது அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது. எனவே நாம் இதில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த வாய்ப்பை நாம் நழுவ விட்டு விடக்கூடாது. ஹஜ்ஜினுடைய இந்த ஆரம்ப 10 நாட்களை நாம் நழுவ விட்டு விடக்கூடாது. வாய்ப்புகள் என்பது அல்லாஹ் தஆலா தருகின்ற போது நாம் அதை பயன்படுத்திக் வாய்ப்புகளை பயன்படுத்துபவர் புத்திசாலி. கண்ணியத்துக்குரியவர்களே, வரலாற்றிலே ஒரு செய்தி, மன்சூர் பின் உமார் ரஹ்மத்துல்லாஹி என்கின்ற ஒரு பெரிய ஒரு வணக்கசாலி, ஒரு பெரிய சூஃபி, உலக பற்றற்ற வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். அவர்கள் ஒரு நாள் ஒரு மஜ்லிஸிலே அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கிறார்கள். சில விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேச்சினோடு ஒரு நபர் எனக்கு ஒரு 4 திர்ஹம் வேண்டும், ஒரு 4 ரூபாய் வேண்டும் என்று கேட்கிறார். பேசி பயான் நடந்து கொண்டிருக்கிறது. மன்சூர் பின் உமார் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய மஜ்லிஸிலே மக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒருவர் வாசலில் அந்த மஜ்லிஸுக்கு எனக்கு ஒரு 4 திர்ஹம் வேண்டும் என்று கேட்கிறார். உடனே சொன்னார்கள், 4 திர்ஹங்களை யார் சதகா செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் 4 துஆக்களை செய்கிறேன். அவர்கள் துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால் அவருடைய துஆ அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம். அவ்வளோ பெரிய ஒரு இடத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தந்திருந்தான். கொஞ்சமும் யோசிக்காமல், ஏனென்று சொன்னால் அவர்கள் துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடியவர்கள் துஆ செய்தால் அல்லாஹ்விடத்தில் கபூலியத். அது கொஞ்சமும் யோசிக்காமல் அந்த வழியாக வந்த ஒரு அடிமை, ஒரு எஜமானுக்கு அடிமையாக இருந்த ஒரு அடிமை, அவருடைய எஜமான் ஏதோ சில கனிகளை வாங்கி வருவதற்காக வேண்டி ஒரு 4 திர்ஹங்களை கொடுத்து அனுப்பியிருந்தார். கொஞ்சம் யோசிக்காமல் அதை நான் தருகிறேன் என்று சொல்லிவிட்டார். முந்திக் கொண்டார். அவர் மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் அனைவர்களை விட அந்த அடிமை முந்திக் கொண்டார். நான் அந்த 4 ரூபாயை தருகிறேன், அந்த துஆவை எனக்கு நீங்கள் செய்யுங்களேன். என்ன துஆ வேண்டும்? மன்சூர் பின் உமார் ரஹ்மத்துல்லாஹி கேட்டார், உங்களுக்கு என்ன துஆ வேண்டும்? எனக்கு விடுதலை வேண்டும், நான் ஒரு மோசமான ஆள்கிட்ட அடிமையாக இருக்கேன், எனக்கு அவரிடத்திலிருந்து விடுதலை வேண்டும். இரண்டாவது என்ன வேண்டும்? 4 திர்ஹம், இப்போ நான் எஜமான் தந்து விட்டுருக்காரு 4 திர்ஹம், அதை நான் இப்போ சதகா பண்ணேன், இந்த 4 திர்ஹம் ரெண்டாவது வேண்டும், அதுக்கு ஒரு துஆ செய். அதற்காக வேண்டி துஆ செய்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது என்ன தேவை? என்னுடைய எஜமான் திருந்த வேண்டும். அவர் ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருக்கிறார், மது அறிந்து கொண்டு ஹராமான வழியில் இருக்கிறார். அவருக்கு அல்லாஹ் தஆலா தௌபாவுடைய வாசலை திறக்க வேண்டும், அவருக்கு தௌபா கிடைக்கணும், அவருக்கு பாவ முயற்சி கிடைக்கணும். அதற்காக வேண்டி துஆ செய்தார்கள். நான்காவதாக இறுதியாக என்னையும் என்னுடைய எஜமானனையும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். இந்த 4 துஆக்களை செய்தார்கள். இவர் திரும்பி சென்றார். அந்த அடிமை 4 ரூபா கொடுத்து அனுப்பினோன்னே என்ன செஞ்சேன்னு கேட்டார் எஜமான். நடந்த செய்தியை அப்படியே சொன்னார். இப்படி 4 துஆக்களை நான் பெறுவதற்காக வேண்டி இந்த 4 ரூபாயை சதகா செஞ்சிட்டேன். ஒன்றா அவர் கேட்டார். முதலிலே உனக்கு என்ன கேட்டாய் அவரிடத்தில்? நான் விடுதலை வேணும்னு கேட்டேன். நீ விடுதலை என்று சொன்னார் எஜமான். உடனே நீ விடுதலை அப்படின்ட்டார். மனசை மாற்றி விட்டார். நீ விடுதலை என்று. இரண்டாவதாக
4 திர்ஹத்துக்கு பதிலாக 4 திர்ஹம் மீண்டுமாக வேண்டும் என்று துவா செய்யுமாறு நான் அந்த மன்சூர் உமார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வேண்டினேன். உனக்கு 4 திர்ஹம் என்ன, 4000 திர்ஹம் தருகிறேன் என்று எஜமான் 4000 திர்ஹத்தை தந்தார். 3ஆவதாக என்ன வேண்டினாய் மன்சூர் உமார் அவர்களிடத்திலே, உங்களுக்கு நீங்கள் பாவம் மீட்சி பெற வேண்டும், பாவத்திலிருந்து மீள வேண்டும் என்று நான் கேட்டேன். உடனே தலையை தொங்க விட்டு விட்டு யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயா என்று மனம் திறந்து அப்படியே அழுது மனம் திருந்தி தௌபா செய்தார். 4ஆவதாக என்ன கேட்டாய், உங்களையும் என்னையும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று அவரிடத்திலே கேட்டேன். அதற்காக துவா செய்தார். இது அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த மன்னிப்பை அல்லாஹ் தான் தர வேண்டும் என்று அவர் சொல்லி மனம் திரும்பினார். அந்த இரவில் தூக்கத்திலே அசரீதி ஒலித்தது. அல்லாஹு தாலா அந்த எஜமானனை, அந்த அடிமை யாரிடத்தில் எஜமானனாக, அந்த அடிமையினுடைய எஜமானுடைய கனவிலே ஒரு அசரீதி கேட்டது, உங்களை அல்லாஹ் மன்னித்தான் என்று. உங்களை மாத்திரமல்ல, உங்களுடைய அடிமையை மன்னித்தான். உங்களுடைய அடிமையை மாத்திரமல்ல, அந்த மன்சூர் உமார் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த மஜ்லிஸில் இருந்தார்களே அவர்களை அல்லாஹ் மன்னித்தான். அவருடைய மஜ்லிஸிலே யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களையும் அல்லாஹ் மன்னித்தான் என்று கனவிலே அசரீதி கேட்கப்பட்டது என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். கணித்துக்குள் இங்கே நமக்கு செய்தி என்னவென்று சொன்னால், 4 திர்ஹங்களை தருவதற்கு 4 துவாக்களை செய்கிறேன் என்று மன்சூர் உமார் ரஹ்மத்துல்லாஹ் ஒரு மிகப்பெரிய துவா அல்லாஹ் இடத்தில் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நபர் சொன்னார். அந்த வாய்ப்பை மற்றவரெல்லாம் யோசிப்பதற்குள் அதை நாம் பெற வேண்டும் என்று அந்த 4 திர்ஹத்தை ஒரு அடிமையாக இருந்த எஜமானுக்கு கீழே அடிமையாக இருந்தவர் தந்தார் என்று சொன்னால் அந்த வாய்ப்பை நழுவ விடக்கூடாது என்பதுதான் அவருடைய நோக்கம். எனவே கண்ணியத்துக்குரிய வாய்ப்பு என்பது இதுதான். ஹஜ்ஜினுடைய ஆரம்ப 10 நாட்கள் ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு வாய்ப்பு. எனவே இந்த நாட்களை நாம் மிகச் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்கின்ற போது ஹாஜிகள் அங்கே ஒரு விதத்தில் பலனை பெறுகிறார்கள் என்று சொன்னால், நாம் இங்கே அல்லாஹ்வுடைய இந்த நாட்களை, ஹஜ்ஜினுடைய இந்த ஆரம்ப 10 நாட்களின் வழியாக அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நன்மையை சவாபையும் நம்மால் அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய கூலியை நாம் அடைந்து கொள்ள முடியும். எனவே அதை மிகச் சரியாக பயன்படுத்துபவர்கள் அல்லாஹ் நம்மை கபூல் செய்தல் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிற வாசல் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.